ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ஸ்பைசியான சிக்கன் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஆயில் கூட 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். வேணும்னா விட்டுக்கலாம், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் சிக்கன் கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரத்தில் உள்ள மசாலாவெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்காச்சும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலாலாம் சிக்கனில் நல்லா சேர்ந்து வரும். இந்த மாதிரி இப்போது பாருங்கள், நீங்களே மசாலாலாம் சிக்கன் கூட எவ்வளோ நல்லா சேர்ந்து வந்திருக்குன்னு. இதை இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 30 மினிட்ஸ் ஆகிட்டு நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைகளில் எடுத்து ஊற வச்சுருந்த சிக்கன்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், ஒரு சிக்கனாக எடுத்து தோசைகளில் இப்போ தான் வச்சிட்ருக்கேன். அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே ஆயில் விட்டுக்கலாம். அப்போ தான் சிக்கன் வேகும் நல்லா. அதுக்காக தான் ஆயில் விடுறேன். இப்போது பாருங்கள், சிக்கன் நல்லா பொரிஞ்சிக்கிட்டுருக்கு. இந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் 1 சைடு வெந்துட்டு, ஸோ அதனால் நம்ம சிக்கன்லாம் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் அது எல்லா பக்கமும் வேகும். ஒரு பக்கமாக அது வேக வேக நம்ம அதை திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தால் தான் சிக்கன் ஃபுல்லாக வேகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா தான் சிக்கன் உள்ளெல்லாம் வெந்திருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா உள்ளெல்லாம் வேகாது, வெளியில் மட்டும்தான் வெந்து வரும். அதனால் நீங்கள் சிக்கன் பண்ணுறப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. திருப்பி போட்ட இந்த சிக்கனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போது தான் அது நல்லா வெந்து வரும். ஸோ அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்பையும் அது நல்லா கிறிஸ்பியாக வெந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சிக்கனை அடிக்கடி நம்ம பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் சிக்கன் எல்லா பக்கமுமே வெந்து நல்லா வரும். ஸோ இந்த டிஷ்ஷை மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். இப்போது பாருங்கள், சிக்கன்லாம் ரொம்ப நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துட்டு. ஸோ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நீங்களே பாருங்கள், சூப்பரான சூடான ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராகினி.